Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 390 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா போன பாட்டுல எல்லாம் ஒன்னா அந்த சபோடி ஆர்கிபெலகோக்கு வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. அந்த இடமே பார்க்க வித்தியாசமா பபுள் பபுளா இருக்குது. அது மட்டும் இல்லாம மரம் எல்லாமே அதாதண்டி ஹைட்டு. இப்படி ஒரு அதிசயத்தை இவங்க பார்த்ததே இல்ல. சொல்ல போனா சுத்தி பபுள்ஸா தான் நிரம்பி வலியும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுல்லா பபுள் பபுளா இந்த மாதிரி நிறைய பறந்துகிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன நம்மளோட மெயின் மோட்டோ கல்லெடுத்து போட்டு அந்த பபுளை எப்படியாச்சும் உடைச்சிடணும். அதானே இல்ல அதானே? சரி, யார் யாரெல்லாம் உடைப்பீங்க, யார் யாரெல்லாம் உடைக்க மாட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க நம்மால அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இதை யாருமா ஊதிட்டு இருக்கா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா இதை யாரும் உட்கார்ந்து ஊதிட்டலாம் இல்ல, அந்த ஐலாண்டே இந்த பபுள்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுதாமா. நிஜமாவான்னு ஓடிட்டே கேட்பான். ஏன்னா லூஃபியோட காலு தரையில நிக்க மாட்டேங்குது. சந்தோஷத்துல அங்கிட்ட இங்கிட்டும் ஓடிட்டே இருக்குது. சரி, இப்ப திடீர்னு இப்படி ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டாங்கல்ல, இதனால லாக் போஸ் அஃபெக்ட் ஆகாதான்னு சொல்லி கேட்டா இன்னுமே லாக் போஸ் ஃபிஷ்மேன் ஐலாண்ட தான் காட்டுது. ஆனா மாறிடுமோன்னு ஒரு சின்ன பயம். ஹட்சின் அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அந்த சபோடி ஆர்கிபெலகோங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் மட்டும்தான். இங்க எல்லாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு ஒண்ணுமே இல்ல, அதனால எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம்பா. அப்படின்னா இது ஐலாண்ட் இல்லையா, வேற என்னன்னு கேட்டா இத மேங்க்ரோவ்ஸ்னு சொல்லுவாங்களாமா. அதாவது கடலோட அலைக்கு ஏத்த மாதிரி அதோட வேர்களை மறைக்கும் காமிக்கும், அவ்வளவுதான். பட் இந்த ஐலாண்ட பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த மரத்தோட வேர்கள் எல்லாமே தெளிவா வெளியில தெரியும். இந்த சபோடி ஆர்கிபெலகோ தான் இந்த உலகத்திலேயே பிக்கஸ்ட் மேங்க்ரோவாமா. அதான் பார்த்தாலே தெரியுது, நல்லா பல்கா மலமாடு மாதிரி இருக்குது. அசில் மசில் மேங்க்ரோவ்ஸ். லூஃபிக்கு தான் செம ஹாப்பி. ஏன்னா அவனுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து காமிச்சா என்ஜாய் பண்ணாம இருப்பானா? இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த இடத்துல எண்ணுற அளவுக்கு தான் மரங்களே இருக்குது. அதுவும் மொத்தம் 79. அதுல ஒன்னொன்னுமே ஒவ்வொரு ஐலாண்டு தனித்தனியா அததுக்குன்னு முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கேயே இருக்குமாமா. பாத்தீங்களா, நமக்கு இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சது? ஓகே, பார்க்க மரங்கள்லாம் இருக்குது, எப்பவும் போல இருக்கதானேன்னு நினைச்சோம். ஆனா ஒவ்வொரு மரத்துக்கடியிலயும் ஒவ்வொரு டவுன் இருக்குன்னா அப்படின்னா அந்த மரம் எல்லாம் எத்த தண்டி இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே சேர்த்தி தான் சபோடி ஆர்கிபெலகோன்னு சொல்றாங்க. இதுல கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு தான் தெளிவா ஒவ்வொரு மரத்திலையுமே நம்பரை மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ இத வச்சே இவங்க ஈஸியா ஒவ்வொரு டவுனுக்கும் போய்க்கலாம். மொத்தமா 79 ட்ரீ இருக்கு. இப்ப இவங்க போக வேண்டியது 44வது ட்ரீ. அதுதான் கமர்ஷியல் என்ட்ரன்ஸ் ஆமா. அங்க கொண்டு போய் கப்பலை போட்டு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போறாங்க. லூஃபி எல்லாம் அந்த மரங்களோட ரூட்டை பார்த்தே வாய பொளந்துருவான். ஏன்னா ஒவ்வொன்னும் அத்தா தண்டி இருக்குது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது சின்ன சின்னதா தெரிஞ்ச மரங்கள்லாம் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோட உண்மையான சைஸ் என்னன்னு. அப்படியே எல்லாத்தையுமே வாய பொளந்துகிட்டே பார்த்துக்கிட்டே வருவாங்க. அந்த டைம் அங்க ஒரு பிரிட்ஜ் ஒன்னு போறத நோட் பண்ணுவாங்க. இது இங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு ட்ரீல இருந்து இன்னொரு ட்ரீக்கு இப்படிதான் கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்படித்தான் இவங்க மொத்தமா கனெக்ட் பண்றானுங்க. பின்ன ஒவ்வொரு டைமும் கப்பலை எடுத்துட்டு பக்கத்து டவுனுக்கு போக முடியாது இல்ல. சோ இப்படி பிரிட்ஜ போட்டு வச்சிட்டாங்கன்னா ஈஸியா போயிடலாம். அதுதான் சூப்பராக போட்டு வச்சிருக்காங்க. இங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, 41வது மரத்துக்கு பக்கத்திலேயே கப்பலை நிறுத்திடுவாங்க. என்னடானா இங்கே நிறுத்திட்டு போலாமாமா. உடனே அடுத்த செகண்ட் லூஃபி இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே சுத்தி பார்க்கணும்னு பயங்கரமான ஆசை. அதனால பைய விரி கொண்டு கிளம்பிட்டான். போகும்போதே ஹட்சி ஒரு மேட்டர் சொல்லி தான் கூட்டு போவான். என்னன்னா இவங்க எந்தெந்த ஐலாண்ட்ல இருக்காங்கன்னு நல்லாவே மைல ஏத்தி வச்சுக்கணும். அப்பதான் இவங்க தொலைஞ்சு போகாம இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஐலாண்டுமே பிரிட்ஜ்ல கனெக்ட் ஆயிருக்கு. தேவையில்லாம அங்கன்னு போனாலே பிரச்சனை தான். இது அவன் சொன்ன உடனே உசோப்பு, இந்த மாதிரி ரூட்டை தொலைக்கிறவன் நம்ம குரூப்லயே ஒருத்தர் இருக்கான், அவனைத்தான் பத்திரமா பாத்துக்கணும்பான். வேற யாரு, நம்ம ஜோரோ தான். அதுக்கப்புறம் அந்த பபுள் உருவாகிறத காட்டுறாங்க. அது என்னடான்னா அழகா கிரவுண்ட்ல இருந்து உருவாகி மேல வரும். லூஃபி எல்லாம் வாவ் சூப்பர் அமேசிங்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கீழ இருந்து ஒரு பபுள் உருவாகி அவனை அழகா அப்படியே மேல தூக்கும். அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சரி, அதை மட்டும் தான் பண்றானான்னு பார்த்தா ஒரு பபுள்ல இருந்து இன்னொன்னுக்கு, இன்னொரு பபுள்ல இருந்து இன்னொன்னுக்குன்னு மாத்தி மாத்தி ஜம்ப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ரோபின்லாம் பார்த்துட்டு அசந்துருவா. என்ன இந்த பபுள்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்குது, இதெல்லாம் எப்படி உருவாகுதுங்கிற மாதிரி கேப்பா. உடனே அந்த ஸ்டார் ஃபிஷ் தெளிவா சொல்லும். என்னன்னா அந்த ஹசில் மசில் மேங்க்ரோவ்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரீயோட ரூட்ல சீக்ரெட் ஸ்பெஷலான நேச்சுரல் ரெசின் ஒன்னு கிரியேட் ஆகும். அதுதான் இந்த பபுள்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குதாமா. உடனே ரோபின் கிரவுண்ட்ல கைய வச்சு எடுத்து பாப்பா, பிசு 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 பிசுன்னு ஒட்டும். உடனே அந்த உசோப்போட டவுசர்ல தொடச்சு விடுவா. என் வீட்டு லொல்லு, எப்பப்பெல்லாம் அந்த மரத்தோட ரூட் வந்து பிரீத் பண்ணுதோ அப்ப அந்த ரெசின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மாதிரி பபுளா உருவாயிருது. ஓ அப்படித்தான் இந்த பபுள்ஸ் எல்லாம் உருவாகுதான்னு எல்லாம் அதெல்லாத்தையும் அப்படியே வாய பொழந்துட்டு பாப்பானுங்க. அப்படின்னா இது எல்லாமே நேச்சரா தான் உருவாகுது. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது லூஃபி அங்க இருந்து கத்திட்டு கிடப்பான். எங்க இருக்கான்னு பார்த்தா அவன் சரியான ஹைட்ல இருக்கான். என்னடா கீழே இறங்க பயமா இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, அங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு, நாங்க போய் விளையாட போறோம்பா. உடனே உசோப்பு சாப்பருக்கெல்லாம் செம ஹாப்பி. ஆக்சுவலா அதுதான் சபோடி பார்க். அங்க இருக்கிற ஃபெரிவீல்ல போய் ரைட் பண்ணணும்னு இந்த கேமிக்கு ரொம்ப நாள் ஆசை. உடனே சாப்பர், அது என்ன ரொம்ப நாள் ஆசை, உடனே போய் ரைட் பண்ணலாமா. ஆனா அந்த ஸ்டார் ஃபிஷ் கேமி உனக்கு என்ன லூஸ்
லூசா உன்னால எல்லாம் பண்ண முடியாது பேசாம இருன்னு சொல்லும். உடனே அப்படியே சோகமாயி ஆமா ஆமா எனக்கே தெரியும் ஃப்ரீயா விடும்பா. சாப்பருக்கு ஏன் என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியல. அப்படின்னா நானும் ரைட் பண்ண முடியாதான்னு அப்படியே பேந்த முழிப்பான். இங்க லூஃபி நல்லா சூப்பரா அப்படி இப்படின்னு ஜம்ப் பண்ணி டாப் ஹைட்டுக்கு வந்துட்டான். அங்க இருந்து பார்க்கும்போது அந்த இடம் அப்படியே சூப்பரா இருக்குது. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானா. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஒவ்வொரு பாலா டப்பு 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 டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். என்னங்கடா சடனா வெடிக்குதுன்னு பீதியில இருக்கும் போதே டப்புன்னு அவன் நின்னுட்டு இருக்க பப்புல வெடிச்சு மேல இருந்து கத்திட்டே கீழே விழுவான். கேமி பார்த்துட்டு பதறுவான். ஐயோ லூஃபி மேல இருந்து கீழே விழுகிறானேன்னு. நம்மளுக்கு அதெல்லாம் எதையும் பெருசா கண்டுக்க மாட்டானுங்க. அவன் பண்ற சேட்டையே இப்படித்தானே. வந்து புதகட்டின்னு விழுவானா. போச்சு ஐயோ லூஃபின்னு வாய பழந்துட்டு ஓடுவான். ஆனா சஞ்சய் தடுத்து அதெல்லாம் அவனை பத்தி கவலைப்படாத அவனுக்கு ஒண்ணு ஆகாதும்பா. ஒண்ணு ஆகாதா என்ன சொல்றான்ட்டு பார்த்தா அவனுக்கு மண்டை தரைக்குள்ள மாட்டிச்சு. புடிச்சு இழுன்னு இழுத்து வெளியில வந்து ஜாலியா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அப்பதான் அவளுக்கு உயிரே வரும். உன்னை நம்பி இருந்துட்டு சரி ரைட்டு நம்ம வந்தாச்சு. ஷிப்புக்கு ஏதோ கோட்டிங் எல்லாம் பண்ணுன்னு சொன்னியே அதை என்ன பண்ணும் எப்படி பண்ணுன்னு சொல்லி விசாரிப்பா. ஆக்சுவலா அதுக்கு கோட்டிங் பண்ற அந்த கிராஃப்ட் மேன் வேணும். அதுக்கு ஒரு நல்ல ஆளா போய் மீட் பண்ணும். இப்போ அந்த கப்பல்ல ரெசின் கோட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை அண்டர் வாட்டருக்கு கொண்டு போக அலோவ் பண்ணுவாங்க. இல்லன்னா பிராங்கியே ஷாக் ஆவான். என்னடா என்னென்னமோ புதுசா சொல்றீங்கன்னு. இப்ப நம்மளுக்கு இந்த வேலையை பண்ணா மட்டும்தான் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு சேஃப்டியா போய் சேர முடியும். கோட்டிங் கொடுக்கணும்னா நல்ல கிராஃப்ட்ஸ்மேனா வேணும். அப்படி ஏதாச்சும் ஸ்கில் இல்லாத ஆளுகிட்ட போய் மட்டும் மாட்டிட்டாங்க. அண்டர் வாட்டர்ல போக போக மொத்தமா விடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எண்டு காடு தான். இப்போதைக்கு இந்த ஹச்சிக்கு தெரிஞ்சு ஒரு நம்பிக்கையான கிராஃப்ட்ஸ்மேன் இருக்கானாமா. அவங்கிட்ட கூட்டு போறேன் ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. அப்ப ப்ரூக் பார்த்துட்டு இந்த ஆக்டோபஸ் நல்ல பயலாதாயா இருக்கான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான். இப்ப இவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஹச்சி எல்லாத்திட்டையும் ஒரு சத்தியம் கேட்பான். என்னடானா சில டைம் எல்லாம் இந்த டவுனுக்குள்ள கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் சுத்திட்டு இருப்பானுங்க. அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கம்மா. அந்த அளவுக்கு பெரிய ஆளுன்னா யார சொல்றாங்கன்னு கேட்டா அந்த ஹோலி லேண்ட் மரி ஜாய்ஸ்ல இருக்கானுங்களே அந்த ஆளுங்க தான். சரி அவனுங்களால என்ன பிரச்சனைன்னு கேட்டா பிரச்சனை இல்ல. பிரச்சனை வந்தாலும் சரி வராட்டியும் சரி அவங்க கிட்ட என்ன ஆனாலும் பிரச்சனை பண்ணக்கூடாதும்பா. இவங்களுக்கு செமையா ஷாக் ஆகும். என்ன ஆனாலும்னா இது என்ன கேள்வி. என்ன ஆனாலும் அப்போ உசுரே போனாலும் கம்மனா இருக்கணும். என்னையா பேசுற தெளிவா சொல்லுன்னு கேட்டா இவங்க கண்ணு முன்னாடி யாரையாச்சும் அவனுக்கு கொன்னானுங்கன்னா அதை கண்டுக்காம எதையுமே பார்க்காத மாதிரி இவங்க கேஷுவலா விட்டுறணும். இன்கேஸ் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பஞ்சாயத்து. அதனால நல்லா புரிஞ்சு ஒழுக்கமா நடந்துக்குங்க. நான் வேணா இன்னொரு டைம் சொல்றேன். எது நடந்தாலும் நடக்காத மாதிரியே நடிங்க. அப்பந்தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும்னு பயங்கர பீதியோட சொல்லுவான். அவன் அப்படி பீதியாகி சொல்றத கேட்ட லூஃபி அப்படியே ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.